சங்கீதம் அதிகாரம் 71 வசனம் 20. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் பார்த்தீங்க. இப்போவும் அது போயிடுச்சா அப்படின்னா இல்லை, அது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாங்க, நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து. திரும்பவும் உங்களுக்கு ஒரு பலன் தேவைப்படுது. நீங்கள் அநேகவைகளை பார்த்துட்டீங்க ஆல்ரெடி. பட் இந்த நாட்களில், இந்த பீரியடில் நீங்கள் கடந்து போகிறவைகள் அதை காட்டிலும் ரொம்ப பெருசா அப்படின்னு கேட்டால் அதை விட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. பட் அதை உங்களால் தாங்க முடியல, அதை எடுத்துகிட்டு போக முடியல. உங்களுக்கு இன்னும் ஒரு பலன், ஒரு புது பலன் உங்கள் வாழ்க்கையில் தேவைப்படுது. அநேகவைகளை தாண்டி வந்த உங்களுக்கு கர்த்தர் ஒரு புது பலனை தராங்க. இவைகளையும் நீங்கள் கடந்து போவீங்க. இவைகள் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது. ஒருவேளை தளர்ந்து போய் சோர்ந்து போய் கிவ் அப் பண்ணிடலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா, ஏசப்பா எனக்கு பலன் தாங்க, திரும்பவும் என்னை உயிர்ப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க. ஏசப்பா கண்டிப்பாக ஒரு புது பலனை தருவாங்க, ஒரு நியூ ஹோப்பை உங்களுக்கு தருவாங்க. ஏசப்பா கிட்ட பேசலாமா? ஏசப்பா, நான் இந்த பாதையை கடந்து போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எனக்கு கடினமாக இருக்குது ஏசப்பா, என்னால் முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை நீங்கள் திரும்பவும் உயிர்ப்பீங்க ஏசப்பா, எனக்கு ஒரு புது பலன் தாங்க ஏசப்பா. இந்த பாதையை கடந்து போக எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பான்னு கேளுங்க. ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, உங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு புது பலனை தராங்க. இந்த பாதையை இயேசுவின் நாமத்தினால நீங்கள் கடந்து போவீங்க. உங்களுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம். இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கிற இந்த பாதை பிறருக்கு பார்க்க அற்பமாக தோன்றலாம், ஆனால் உங்களுடைய முடிவு மகிமையாக இருக்கும். ஆமேன். Have a blessed day. God bless you.